30 தேவர்களும் தேனீக்களாக உருமாறி இன்று வரை பெருமாள் தாயாரின் திருமண கோலத்தை கண்டு மகிழ்கின்ற ஒரே அற்புதமான திருத்தலம்தான் திருக்கண்ணமங்கை. திருப்பார்கடலில் தோன்றிய திருமகள் பெருமாளை கரம் பிடிக்க வேண்டி திருக்கண்ணமங்கைக்கு வந்து மௌன தவத்தில் அமர்கின்றாள். உடனே பெருமாள் இந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து அவளை கரம் பிடிக்க இங்கு வந்து தாயாரை திருமணம் செய்து கொண்டார். உடனே 30 தேவர்களும் தாயார் பெருமாளின் திருமணத்தை காண குவிந்து விட்டார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் இந்த கோலத்தை கண்டு மகிழ வேண்டும் என்று அங்கேயே தாயார் சன்னதியின் மதில் சுவற்றின் மேல் ஒரு தேன்கூட்டை கட்டி கொண்டு தேனீக்களாக இன்றளவும் வசித்து வருகின்றார்கள். மேலும் ஒரு அற்புதம் என்ன என்றால், தக்ஷணாயன காலத்திலே தக்ஷணாயன வாசல் வழியாக மட்டுமே இந்த தேனீகளாகிய தேவர்கள் உள்ளே வந்து பெருமாளையும் தாயாரும் தரிசிக்கின்றார்கள். அதே போல உத்தராயண காலத்திலும் உத்தராயண வாசல் வழியாக மட்டுமே உள்ளே வந்து தரிசிக்கின்றார்கள். இன்று வரை